ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ போன வாரம் H1B விசா பற்றி ஒரு சின்ன இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், பேசணும். அண்ட் அந்த இஷ்யூ வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஓஞ்சிக்கிட்டே இருக்கும்போது புதுசாக ஏற்கனவே பழசாக இருக்க ஒரு விஷயத்துக்கு மறுபடியும் எடுத்து வச்சு ஒரு குரூப் வந்து ஒரு இஷ்யூ பண்ணுறாங்க. அது என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா OPT ப்ரோக்ராம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஓபிடினா என்ன? உங்களில் நிறைய பேருக்கு ஓபிடினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக ஷார்ட்டாக சொல்கிறேன். அமெரிக்காவுக்கு மாஸ்டர்ஸ் படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க படித்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபீல்டில் அமெரிக்கன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆப்ஷனல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் OPT. ஸோ இந்த OPTனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவிலேருந்து ஒருத்தங்க அமெரிக்காவுக்கு படிக்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க 2 வருஷம் மாஸ்டர்ஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த படிப்பு நாலேஜ் இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து அமெரிக்காவில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா அவங்க 1 இயர் OPT அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த 1 இயர் பீரியடில் அவங்க ரெலவென்ட் ஃபீல்டில் ஒர்க்கும் பண்ண முடியும், ஏர்னும் பண்ண முடியும். சப்போஸ் அவங்க படிக்கிற மாஸ்டர்ஸ் டிகிரி ஸ்டெம் கேட்டகரியில் ஃபால் ஆச்சுன்னா நார்மலாக கிடைக்கிற 1 இயர் OPT ப்ரோக்ராம் இல்லாமல் அவங்க ஸ்டெம் OPT எக்ஸ்டென்ஷன் போட்டு எக்ஸ்ட்ரா 24 மந்த்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ ஸ்டெம் கேட்டகரி இருக்கவங்க மட்டும் 3 இயர்ஸ் OPT கிடைக்கும். ஸோ இதனால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஸ்டெம் கேட்டகரியில் படிக்கிறதுக்கு வருவாங்க. OPTனால கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? 2 பெனிஃபிட்ஸ். OPTயில் இருக்கவங்கள ஹையர் பண்ணுறது இங்கே ஈஸி. H1B மாதிரி இல்லாமல் OPTயில் ஹையர் பண்ணுறவங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவ் பேப்பர் ஒர்க்கு கிடையாது. ஸோ ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, OPT கேண்டிடேட்டை ஹையர் பண்ணும்போது எம்ப்ளாயர்ஸ் ஆர் ஜெனரலி எக்ஸம்ட் ஃப்ரம் FICA டாக்ஸ். அப்படின்னா என்ன? ஆக்சுவலா இங்க வந்து ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு வந்து FICA டாக்ஸ்னு ஒன்று எம்ப்ளாயர் பே பண்ணணும். அவங்க எம்ப்ளாயி கிட்ட இருந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மணி வாங்கிட்டு அதில் எம்ப்ளாயரும் அதே அளவுக்கு மேட்ச் பண்ணி அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து அவங்க IRSக்கு பே பண்ணணும். ஆனால் OPT கேண்டிடேட்டுக்கு அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. இதனால் எம்ப்ளாயருக்கு கிட்டத்தட்ட சோஷியல் செக்யூரிட்டியிலிருந்தும் அண்ட் மெடிக்கேர் டேக்ஸ்லேருந்தும் 8% வரைக்கும் அவங்க வந்து சேவ் பண்ணலாம். இது வந்து எம்ப்ளாயருக்கு ஒரு மெயின் பெனிஃபிட். ஓகே ப்ரோ, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் மேலே சொன்ன எல்லாமே ஒரு சில குரூப்புக்கு பிரச்சனை தான். இப்போ ரீசெண்டாக H1B பற்றி ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. அதை பற்றி நான் வந்து பேசியிருக்கேன். அதை பார்க்காதவங்க இங்கே கார்டில் லிங்க் கொடுக்குறேன், அங்கே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடங்கிட்டு இருக்கும்போது திருப்பியும் வந்து இந்த US டெக் இண்டஸ்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு லேபர் யூனியன் குரூப் ஒன்று இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, H1B வந்து ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு புரியுது, ஆனால் H1Bயை விட இங்கே இன்னொரு விஷயம் பெரிய பிரச்சனையாக இருக்குது, அது உங்களுக்குலாம் தெரியல அப்படின்னு அவங்க ரொம்ப நாளாகவே வந்து ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பியும் வந்து இதே மாதிரி H1B எப்படி ஆரம்பிச்சதோ அதே மாதிரி அவங்கள வந்து இந்த ட்வீட் போட்டுக்கிட்டு அவங்க பேஸ் கூடலாம் வந்து ஒரு வாக்குவாதம் பண்ணி திருப்பியும் இந்த பிரச்சனையை கொண்டு வராங்க. இந்த லேபர் யூனியன் குரூப் பொறுத்த வரைக்கும் H1B ஆவது அட்லீஸ்ட் அவங்க வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். அதனால் அது ஓரளவுக்கு ஒரு கேட்டகரியில் சேர்க்கலாம். ஆனால் இந்த OPT கேட்டகரி வந்து ரொம்ப வந்து வியர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களோட பாயிண்ட்ஸ்லாம் முன் வைக்கிறாங்க. அவங்க சொல்கிற அந்த குற்றச்சாட்டுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H1B கம்பேர் பண்ணையில் H1B வந்து 1992 அது வந்து காங்கிரஸால் கொண்டு வரப்பட்ட ரூல். அது வந்து டிபேட் பண்ணி ஓட் போட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய கருத்து கணிப்பு கேட்டு இந்த மாதிரி வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் வழியாக அது போயிட்டு வந்தது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ரூலுமே வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் வழியாக போயிட்டு வரும்போது ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சமாவது வந்து வேலிடாக இருக்கும். ஆனால் இதுவே இப்போ சொன்ன இந்த OPT ப்ரோக்ராம் வந்து 1947லேயே கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் இனிஷியலாக. அப்போ வந்து இது வந்து காங்கிரஸ் வழியாக போகலை. இது வந்து இந்த ரூல் வந்து அப்போ அந்த காங்கிரஸில் டிபேட் பண்ணியோ இல்லை H1B மாதிரி வந்து ரெகுலேஷன் வழியாக போகாமல் அப்போதைக்கு இருந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி கொண்டு வந்த ஒரு ப்ரோக்ராம் தான். அதை வந்து 1992ல இப்போ நமக்கு தெரிஞ்ச OPT ப்ரோக்ராமா அது வந்து மாடிஃபை பண்ணி கொஞ்சம் அதெல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து கொண்டு வந்ததே வந்து ஒரு கரெக்டான ரூல் கிடையாது அப்படிங்கிறது அவங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் இதில் ரெண்டாவது பாயிண்ட் அவங்க என்ன கொண்டு வராங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த எம்ப்ளாயர் வந்து FICA டாக்ஸை வந்து எக்ஸம்ட் ஆவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து 8% அளவுக்கு வந்து டாக்ஸ் பே பண்ணுறதுல அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குன்னு. இந்த மாதிரி வந்து ஒரு அமெரிக்கன் ஒர்க்கரையோ இல்லை வந்து H1Bலையோ யாரையாவது எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து OPT எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஜென்ரலாகவே 8% அளவுக்கு டேக்ஸ் வந்து எக்ஸாம் பண்ண முடியும். OPT ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வீசா ஸ்டேட்டஸ் சீக்கிரமாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து கொஞ்சம் கம்மியான சேலரி வந்து வாங்கிக்கிறாங்க. அவங்க எக்ஸ்ட்ரா ஒர்க்னா கூட பண்ணிக்கிறாங்க. OPT ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க. இதனால் வந்து அமெரிக்கன் ஒர்க்கருக்கு வந்து அன்ஃபேராக வந்து டிஸ்அட்வான்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிறது இவங்களோட ரெண்டாவது குற்றச்சாட்டு. ஸோ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு OPT ப்ரோக்ராமே ஃபுல்லாக கேன்சல் பண்ணணும் அப்படின்ட்டு 2014லேயே US கோர்ட்டில் போயிட்டு அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் போட்டு
போட்டு அவங்க வந்து அப்போதுலேருந்து வழக்கு வந்து வாதாடிட்டு இருக்காங்க. அந்த லிட்டிகேஷன்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில 2022ல யுஎஸ் கோர்ட் ஆஃப் அப்பீல்ஸ் ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா என்ன பண்றாங்கன்னா, இல்ல இந்த யூனியன் குரூப் சொல்றது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒத்துக்க முடியாது. அந்த யூனியன் குரூப்க்கு அகைன்ஸ்டா அவங்க வந்து தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சும்மா இல்லாம இதை திருப்பி மேல்முறையீடு பண்ணி 2023ல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் போகுது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கேஸை வந்து நாங்க எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதை ரிஜெக்ட் பண்ணுறதுனால அது கீழ் கோர்ட், அதாவது யுஎஸ் கோர்ட் ஆஃப் அப்பீல்ஸில் என்ன வந்து ரூலிங் கொடுத்தாங்களோ அந்த ரூலிங் தான் வந்து பெர்மனன்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் ட்ரம்ப் அட்மிஷன் வரப்போகிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பியும் வந்து நாங்களும் முதல்லேருந்து இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் இதையும் பாருங்க அப்படின்ட்டு அந்த ஒரு ப்ரோக்ராமையும் வந்து லைம் லைட்டுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அவங்களோட நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் கொண்டு வரதுக்காக இந்த குரூப் வந்து போராடிக்கிட்டு இருக்கு. ஃபைனலாக என்ன ப்ரோ சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் இன்ஸ்டாகிராமில் இதை சம்மந்தப்பட்டு தான் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஆக்சுவலாக நான் அமெரிக்காவுக்கு இப்போ தான் வந்திருக்கேன், நான் படித்து முடிக்கும் போது ஓபிடி ப்ரோக்ராம் இருக்குமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. இல்லை நான் வந்து அமெரிக்காவுக்கு வரலான்னு இருக்கிறேன், ஓபிடி ப்ரோக்ராம் நான் வந்து பாஸ் அவுட் ஆகும்போது இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து அந்த சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் நிறைய வருது. புதுசாக வந்த ஒரு விஷயம் கிடையாது. ஹெச்என்பியில் வந்து லைம் லைட் இருக்கிறதுனால இதையும் வந்து லைம் லைட் கொண்டு வரலாம் அப்படின்னு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது ஆக்சுவலாக 2014 இருந்து இந்த மாதிரி லிட்டிகேஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறமும் இந்த மாதிரி நிறைய லிட்டிகேஷன்ஸ் வரதான் செய்யும். இது டைம் டு டைம் அப்பப்போ வந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ ஓபிடி ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிடுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரமில் ரொம்ப அவுட்டராக இருக்க சின்ன சின்ன குரூப்ஸ் தான் பேசிகிட்டு இருக்கே தவிர யாருமே வந்து இன்னர் சர்க்கிளில் பேசலை. அதனால் இப்போதைக்கு இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஓபிடியை கேன்சல் பண்ணுற அளவுக்கு பெருசாக எந்த ஒரு தாட் ப்ராசஸோ இல்லை எந்த ஒரு லெஜிஸ்லேஷனும் இன்னும் வர மாதிரி இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அதோட சான்சஸ் கம்மி. ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சவுண்ட் தொடர சப்ஸ்கிரைப்.